இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்கள். சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் சந்திரன் களத்திரஸ்தாரகன். ரோகிணி நட்சத்திரத்திலே 14ஆம் தேதி வரும்போது உச்சம் என்கிற ஸ்தானத்தை பிடிக்கிறார். 7ஆம் இடத்திலே களத்திரஸ்தானத்திலே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் உங்கள் ராசியை. அவரோடு இப்போ சுக்கிரனும் சேர்ந்துப்பார். இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கிய குறைபாடும் இருக்கும். 2ஆம் இடம் என்ற தனகாரகனோட இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சனி பகவான் இருக்கார். அவரை குரு பார்க்கிறார். குருவின் பார்வையால் முயற்சியில் நல்ல லாபங்கள் பெறுவதற்கு பணம் நிறைய வரும். கவலைப்பட வேண்டாம். பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். பொருளாதார வசதி பெருகும். 4ஆம் இடமான செவ்வாய் 4-11க்குரியவர் அவர். இப்போ லாபம் நிறைய வருமா, நல்லாயிருக்கும். அவரே பாதகத்தையும் கொடுப்பார். அதனால் 4ஆம் இடம் பந்து அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட பேசும்போது விரோதத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடம் யூகம், யுக்தி, ஐடியாஸ். இந்த இடத்துல சூரிய பகவான் இருப்பார். குழந்தைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரோக்கிய தட்டுப்பாடு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்தில் புத பகவான், லாபம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதை கொடுப்பார். 7ஆம் இடம் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை தொழிலிலும் தொழில் வளர்ச்சியிலும் காட்டுவார். 8ஆம் இடத்திலே கேது பகவான் தேவையில்லாத மனத்திலே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசிநாதனே பார்ப்பதனாலே கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணங்கள், தெய்வ சன்னிதானத்து முன்னே இறைவனை மனதார வணங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் வரும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம், லாபத்தை அஷ்டமாதிபதியான இந்த சூரிய பகவான் பார்ப்பதனாலே அங்கே வெற்றி, கொஞ்சம் பயம். விரயஸ்தானத்தை புதன் பார்க்கிறார். புதனின் விரயஸ்தானமானது சில ஆரோக்கிய தட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. 7-4 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் காப்பாற்றணும். கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம். புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம்.
நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில் நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள் இந்த தலைக்கு தலைப்பாகையோட போகுதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சம் வேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.